வணக்கம். இன்றைய நிகழ்வில் நாம் சில விஷயங்கள், பணி தொடர்பான சில விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம். வாழ்வு முறைகள் முறையாக பயன்படுத்தப்படும் பொழுது பணியிடங்களில் அந்த முறை பணிகளை எளிதாக்கும். வாழ்வு முறை என்று சொல்லும் பொழுது த லைஃப் ஸ்டைல் அல்லது எப்படி நாம் மற்றவர்களிடம் பழகுகிறோம், பேசுகிறோம், எப்படி வேலை செய்கிறோம், இவை அனைத்தும் அணைந்தது. ஆனால் பணியிடத்தில் ஒரு சிலர் மட்டும் வித்தியாசமாக, மகிழ்ச்சியாக, நல்ல உடல் நலத்துடனும் தெம்புடனும் வேலைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் முடிப்பதற்கும் என்ன காரணம்? அவர்கள் மட்டும் என்ன சரியாக செய்கிறார்கள்? அவர்கள் என்ன பெரிய தேவதூதர்களா? அவர்கள் மட்டும் செய்வதற்கு அல்ல, எல்லோரும் ஒன்றுதான். ஆனால் அவர்களுடைய எக்ஸ்போஷர், அதாவது அவர்களுடைய வெளிப்படுத்தப்பட்ட தன்மை அவ்வளவுதான். அவர்கள் பார்த்த இடங்களிலும் பழகிய இடங்களிலும் அது மாதிரி இல்லை. நீங்கள் புதிதாக பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் அது போன்ற ஒன்று இருந்தால் அப்பொழுதாவது அதை பழகினால் அது உங்களுக்கு பயன் தரும் அல்லவா? அதை ஏன் செய்யக்கூடாது? சரி, நேர்காணலில் சில பேர் பேசும் பொழுது நான் அப்படி இல்லை, இதை செய்கிறேன் என்று யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அதை அதாவது அதை சரிபார்த்து சரியா தவறா, முடியுமா முடியாதா என்பதை முயன்று அதன் பிறகு அதை கை கொள்ளுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கும் அது போன்ற ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் தானே ஊற்றெடுத்து வரும். ஒரு உற்சாகமான உடல்நலம் பேணும் சாதனையாளராகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் ஒரு முறை உங்களை மறுபடி அலசி பாருங்கள். நீங்கள் எந்த இடத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை அலசி பாருங்கள். அழுக்கும் இயலாமையும் நீரில் அழிந்து சென்றுவிடும். பயத்தில் அமைதியும், சண்டையில் மதிப்பும் அல்லது சண்டையிடுவதில் மதிப்பும் மரியாதையும் இணையும் போது குத்துச்சண்டை மட்டுமல்ல, பெரிய போர்க்களத்திலும் வெற்றி உங்களைத் தவிர வேறு யாரையும் தேடிச் செல்லாது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த கொள்முதல் செய்யுங்கள். உங்களுடைய பழக்க வழக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை எங்கு நீங்கள் வெற்றி பெற முடியுமோ அந்த இடத்தில் இவைகளை நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுக்கு நல்ல ஈவுத்தொகை வரும். அல்ல, உங்களுடைய வட்டி குட்டி போட்டு உங்களுக்கு பலவற்றை தரும். ஏன் முயற்சி செய்யக்கூடாது? செய்யுங்களேன்.